பக்ரீத் நாள் இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். வெள்ளிக்கிழமை ஜூன் 14 நிஃப்டி 0.3% கிரீனில் க்ளோஸ் ஆகி இருந்தது. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எவ்வளவுக்கு வாங்கியிருந்தாங்க? 15,691 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருந்தாங்க. 13,515 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 2,176 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருந்திருக்கிறாங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் எவ்வளவுக்கு வாங்கியிருந்திருக்கிறாங்க? 11,876 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருந்திருக்கிறாங்க. அதே நேரத்தில் 11,221 கோடி ரூபாய்க்கு விற்பனை நடத்தியிருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருந்திருக்கிறாங்க. 656 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருந்திருக்கிறாங்க டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். யூனியன் பட்ஜெட் எப்போ தாக்கல் செய்யப்படும்? சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம செய்தி பார்த்துருந்தாங்க. ஜூலை 3வது வாரம் தாக்கல் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு. இப்போ மணி கண்ட்ரோல் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஜூலை கடைசி வாரத்தில் பட்ஜெட் வருவதற்கான வாய்ப்பு உள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அதானி குரூப் சேர்மன் கௌதம் அதானி பூட்டான் பிரதமருடன் அவர் சந்திப்பு நடத்தியிருக்கிறாரு. அதற்கு பிறகு அந்த நாட்டுடைய நிறுவனமான ட்ரக் கிரீன் பவர் கார்பரேஷன் ஒரு மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் கையெழுத்திட்டு இருக்கிறாரு. எதற்காக? அங்கே ஹைட்ரோ எலக்ட்ரிக் ஆலை அமைப்பதற்காகத்தான் இந்த ஒப்பந்தம்னு சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில். ஹுண்டாய் இந்தியா ஐபிஓ தாக்கல் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு என்டிடிவி ப்ராஃபிட்டில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய ஐபிஓ வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. கார் நிறுவனம் அனைத்துமே ஆஃபர் ஃபார் சேல் வழியாக வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. என்ன தொகைக்கு என்ற தகவல் அவங்க சொல்லலைங்க. எவ்வளவு ஷேர்ஸ் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது? 17.5% ஸ்டேக், அதாவது 142 மில்லியன் ஷேர்ஸ் விற்பனைக்கு வருவதற்கான வாய்ப்பு உள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க என்டிடிவி ப்ராஃபிட்டில். சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா குறித்து என்டிடிவி ப்ராஃபிட்லேருந்து கிடைச்சிருக்கிற ஒரு தகவல், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா மீது சில விதிகளை அவங்க சரியாக பின்பற்றல. அதனால 1.5 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. மத்திய அரசு க்ரூட் பெட்ரோலியம் மீதான வின்ஃபால் டாக்ஸை மறுபடியும் குறைச்சிருக்கிறாங்க. என்டிடிவிலேருந்து கிடைத்த தகவல், 2 வாரத்திற்கு ஒரு முறை இந்த டாக்ஸில் மாற்றம் கொண்டு வராங்க. இப்போ 1,200 ரூபாயாக இருந்தது 3,250 ரூபாயாக குறைச்சிருக்கிறாங்க ஒரு டன்னுக்கு. EIH அசோசியேட்டட் ஹோட்டல்ஸ் போனஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு போனஸ் ஷேர் கொடுக்குறாங்க. ஒரு ஷேர் வைத்திருந்தா. ரெக்கார்ட் டேட் ஜூலை 29. எப்போ இந்த போனஸ் ஷேர்ஸ் கிரெடிட் ஆகும்? ஆகஸ்ட் 13 அல்லது அதற்கு முன்பே கிரெடிட் ஆகும்ன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க EIH அசோசியேட்டட் ஹோட்டல்ஸ். டிக்சன் டெக்னாலஜிஸ் தரப்பு அப்டேட் இருக்கு. பத்திரிகையில் ஒரு செய்தி குறித்து அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்ன செய்தி? அடுத்த 3 ஆண்டிற்கு 1,500 1,800 கோடி ரூபாய் இந்தியாவில் அவங்க முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு பத்திரிகையில் செய்தி வெளியானது. இது குறித்து கம்பெனி விளக்கம் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் பிஸ்னஸ்லையும் முதலீடு செய்வதற்கான திட்டம் இப்போ கிடையாது. ஆனால் சராசரியாக பொதுவாக இந்தியாவில் 500 600 கோடி ரூபாய் ஆண்டுதோறும் கம்பெனி முதலீடு செய்து வருவதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க டிக்சன் டெக்னாலஜிஸ். ரெயில்டெல் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா தரப்பு அப்டேட் இருக்கு. கம்பெனிக்கு தமிழ்நாடு ஃபைபர் நெட் கார்பரேஷன் லிமிடெட் கிட்ட கிடைத்த ஆர்டர், அதோடைய மதிப்பு 24 கோடி ரூபாய். பேடிஎம் பத்திரிகையில் ஒரு செய்தி குறித்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்ன செய்தி? ஜொமேட்டோ பேடிஎம் உடைய மூவிஸ் மற்றும் டிக்கெட்டிங் பிஸ்னஸை வாங்குவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக பத்திரிகையில் செய்தி வெளியானது. பேடிஎம் என்ன சொல்லியிருக்கிறாங்க? அவங்களுடைய சில பிஸ்னஸை விற்பனை செய்வதற்கு திட்டம் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு எதுவுமே வெளியிடுற மாதிரி கிடையாதுன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க பேடிஎம். இதே மாதிரி ஜொமேட்டோவும் இந்த செய்திக்கு அவங்க விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஜொமேட்டோ என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஆமாம் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதே நேரத்தில் சிஎன்பிசி டிவி 18 என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஜொமேட்டோ பேடிஎம் உடைய டிக்கெட்டிங் பிசினஸ் 1,500 கோடி ரூபாய்க்கு அந்த டீலை முடிப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க மணி கண்ட்ரோல் செய்தியில். ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் தரப்பு அப்டேட் இருக்கு. கம்பெனியுடைய ஒரு மருந்துக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒப்புதல் வழங்கி இருக்கிறாங்க. ஹை பிளட் பிரஷர் சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய இந்த மருந்து அகமதாபாத் ஆலையிலிருந்து உற்பத்தி செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க ஜைடஸ் லைஃப் சயின்சஸ். எலக்ட்ரானிக் ஸ்மார்ட் இந்தியா லிமிடெட் தரப்பு அப்டேட் இருக்கு. தெலங்கானாவில் அவங்களுடைய புது கடையை திறந்திருக்கிறாங்க. மல்டி பிராண்ட் ஸ்டோரான பஜாஜ் எலக்ட்ரானிக்ஸை ஜூன் 16 திறந்திருக்கிறாங்க தெலங்கானா மாநிலத்தில். பாரஸ் டிஃபென்ஸ் கம்பெனியுடைய ஷேர்ஸை அபுதாபி இன்வெஸ்ட்மெண்ட் அத்தாரிட்டி வாங்கியிருக்கிறாங்க. 5,60,000 ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை 1,120 ரூபாய் 71 பைசா. உத்கர்ஷ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ரெக்கார்ட் டேட்டா அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்டுக்குரியது. டிவிடெண்ட் 50 பைசா முன்னவே அறிவிச்சிருந்திருக்கிறாங்க. அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 12 அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க.
பிசி ஜுவல்லர்ஸ் தற்போது அப்டேட் இருக்குது. அவங்க யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுடன் ஒரு ஒப்பந்தத்தில் வராங்க. பிசி ஜுவல்லர்ஸ் அதிகமாக கடன் எடுத்த கம்பெனி வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இரண்டாவது இடத்துல இருப்பது யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. அவங்க கிட்ட தான் இரண்டாவது அதிகமாக அவங்க கடன் எடுத்திருப்பது. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுடன் ஒரு ஒன் டைம் செட்டில்மெண்ட்டுக்கு இப்போ ஒப்பந்தம் ஆகியிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க பிசி ஜுவல்லர்ஸ். அவங்க அதை முன்வைத்திருக்கிறாங்க. அதற்கு ஒப்புதல் அந்த வங்கி வழங்கி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க பிசி ஜுவல்லர்ஸ். பாண்டாடா இன்ஜினியரிங் தற்போது அப்டேட் இருக்குது. ஏர்டெல் கிட்டேருந்து தமிழ்நாட்டிலிருந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. அதோடைய மதிப்பு கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய். பிரவேக் லிமிடெட் தற்போது அப்டேட் இருக்குது. அவங்களுடைய உரிமம் ரத்து செய்யப்பட்டிருக்கு. மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் அவங்களுடைய நியூஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் டிவி சேனலுடைய உரிமத்தை ரத்து செய்திருக்கிறாங்க ஜூன் 7ஆம் தேதியிலிருந்து. HCL டெக்னாலஜிஸ் ஜூலை 12ஆம் தேதி அவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட்டை வெளியிடுறாங்க. கூடவே டிவிடெண்ட் கொடுத்தான முடிவும் அன்றைக்கி எடுக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. டிவிடெண்ட் அறிவிச்சாங்கன்னா அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 23. பட்டர்ஃப்ளை காந்திமதி கம்பெனியுடைய MD ஆர் ஸ்ரீராம் ராஜினாமா செய்திருக்கிறாரு. கிராசம் இண்டஸ்ட்ரீஸ் தற்போது அப்டேட் இருக்குது. சிலர் இது குறித்தான கேள்வி கேட்டிருந்தீங்க. பார்ட்லி பெய்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் கவனத்திற்காக கிராசம் இண்டஸ்ட்ரீஸ் உடையது அவங்க முதல் அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. பணத்தை கட்டி அதை ஃபுல்லி பெய்டாக மாற்றுவதற்கு $453 கட்டணும். அது முன்னவே தெரிந்த விஷயம் தான். எப்போ ஓப்பன் ஆகுது? ஜூலை 3ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. ஜூலை 18ஆம் தேதி வரைக்கும் இந்த பணத்தை கட்டலாம். எப்படியெல்லாம் கட்டலாம்? ஆன்லைன் அஸ்பா வழியாக கட்டலாம். எப்படி நம்ம ஐபிஓக்கு அப்ளை பண்ணுறோமோ, அல்லது ஃபிசிக்கல் அஸ்பா நேரடியாக வங்கிகளுக்கு போய் நம்ம பண்ணலாம், அல்லது ஆன்லைனில் பண்ணலாம். 3-in-1 ஆன்லைன் ட்ரேடிங் டிமேட் பேங்க் அக்கௌண்ட் வைத்திருந்தா, அல்லது செக்கு அல்லது டிமாண்ட் டிராஃப்ட் வழியாகவும் பண்ண முடியும் ஆக்சிஸ் பேங்க் வழியாக. இந்த நேரத்துக்குள்ளே நம்ம பணத்தை கட்டலன்னா அவங்க வட்டி போட போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. ஆண்டிற்கு 10% வட்டி போடப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க கிராசம் இண்டஸ்ட்ரீஸ். மைத்தன் அலாய்ஸ் தற்போது அப்டேட் இருக்குது. LIC லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் அவங்க புது முதலீடு செய்திருக்கிறாங்க. 30 கோடி ரூபாய் முதலீடு செய்து 0.0045% ஸ்டேக்கை வாங்கியிருக்கிறாங்க. அதாவது 2,86,500 ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. இந்த டிரான்சாக்ஷனுக்கு பிறகு அவங்க கைவசம் 0.0076% ஸ்டேக் இருக்குது LICயில். பயோகான் லிமிடெட் தற்போது அப்டேட் இருக்குது. யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ் ஆய்வு நடத்தியிருக்கிறாங்க விசாகப்பட்டினம் ஆலையில் ஜூன் 14ஆம் தேதி. அதற்கு பிறகு 3 அப்சர்வேஷன்ஸ் வழங்கப்பட்டிருக்கு. விரைவில் அது சரி செய்யப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க பயோகான். ITC குறித்து KR Choksi என்ன சொல்லியிருக்கிறாங்க? பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் $517. தற்போதைய லெவலில் இருந்து 20% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. LIC ஹவுசிங் ஃபினான்ஸ்க்கு ஷேர் கான் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் $1235. ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் குறித்து NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைச்சிருக்கிற ஒரு தகவல். அவங்க குரோம்னி ஸ்டீல்ஸில் மேலும் 46% ஸ்டேக் வாங்கினா இப்போ அனைத்து ஸ்டேக்கும் அவங்க கைவசம் தான் இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க NDTV ப்ராஃபிட்டில். PTC இந்தியா ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்கு கிரைசில் கொடுத்துருக்கிற கிரெடிட் ரேட்டிங்கை வெளியிட்டிருக்கிறாங்க. டவுன்கிரேட் ஆகியிருக்கு. லாங் டேர்முக்கு A+லேருந்து A- டவுன்கிரேட் பண்ணப்பட்டிருக்கு. அவுட்லுக் நெகட்டிவ். ஷார்ட் டேர்முக்கும் டவுன்கிரேட் பண்ணப்பட்டிருக்கு. A1லேருந்து A2+ ஒரு கிரெடிட் ரேட்டிங்கை எப்படி புரிந்து கொள்ளலாம், அதிகபட்ச ரேட்டிங் என்ன, குறைவான ரேட்டிங் என்ன அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டால்மியா பாரத் கம்பெனியுடைய ஷேர்ஸை டால்மியா பாரத் ரிஃப்ராக்டரிஸ் லிமிடெட் வாங்கியிருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை 16 லட்சம் ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை $1876. யார் விற்பனை செய்திருக்கிறாங்க? கேஷவ் பவர் பிரைவேட் லிமிடெட் அதே 16 லட்சம் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. ஒரு ஷேர் விலை $1876. ரெஸ்டாரண்ட் பிராண்ட்ஸ் ஏஷியா கம்பெனியுடைய ஷேர்ஸ் பர்கர் கிங் நடத்தக்கூடிய கம்பெனி அவங்களுடைய ஷேர்ஸை கோல்ட்மேன் சாக்ஸ் விற்பனை செய்திருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை 40,59,000 ஷேர்ஸ். ஒரு ஷேர் விலை $105.53. TCS குறித்து NDTVலேருந்து கிடைத்த ஒரு தகவல். அபராதம் விதித்திருக்கிறாங்க. யூஎஸில் இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றம் $194 மில்லியன் அபராதம் கட்ட சொல்லியிருக்கிறாங்க. அவங்க சில கம்பெனிகளுடைய அவங்களுடைய இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டிஸை அவங்க திருடி இருக்கிறாங்க அப்படின்றது தான் குற்றச்சாட்டு. DXC டெக்னாலஜி கம்பெனி தான் இந்த வழக்கை பதிவு செய்திருக்கிறாங்க. இப்போ தீர்ப்பு வந்திருக்கு. $194 மில்லியன் TCS கட்டணம் அப்படின்ற தீர்ப்பு வெளியாகி இருக்கு. இதை எதிர்த்து கம்பெனி மேல்முறையீடு செய்வாங்கன்னு NDTVயில் சொல்லியிருக்கிறாங்க. சில வாரங்களுக்கு முன்னாடி தான் இதே போன்ற ஒரு கேஸில் தீர்ப்பு வந்தது TCS எதிராக. எபிக் சிஸ்டம்ஸ் அந்த கேஸ் வழக்கு பதிவு செய்திருந்தாங்க 2022. அதுலேயும் TCSக்கு எதிராகத்தான் தீர்ப்பு வந்திருந்தது அப்படின்னு NDTVயில் சொல்லியிருக்கிறாங்க. பிரைட்காம் குரூப் குறித்து CNBC TV18 கிடைத்த ஒரு தகவல். அண்மையில் இந்த ட்ரேடிங் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கு இந்த ஸ்டாக்கில். என்ன அப்டேட் CNBC TV18 கொடுத்துருக்காங்கன்னா, ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் குறித்து தாங்க. அதாவது 2 லட்சம் அதற்கு குறைவாக முதலீடு செய்திருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸுடைய எண்ணிக்கை 10 மடங்கு அதிகரிச்சிருக்கு 2021 கம்பேர் பண்ணும்போதுன்னு சொல்லியிருக்காங்க CNBC TV18. இப்போ 6,50,000 ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் இருக்கிறாங்க பிரைட்காம் குரூப்பில். இவங்க எல்லாமே எப்படி வெளியேறுவது அப்படின்றத யோசிச்சுட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இப்போ அங்கே ட்ரேடிங் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிற தகவல் நம்ம முன்னவே பார்த்தது தான். இப்போ என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க CNBC TV18 இந்த 6,50,000 ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் கைவசம் இருக்கக்கூடிய ஷேர்ஸுடைய மதிப்பு பார்க்கும்போது 41.7% ஒட்டுமொத்த ஈக்விட்டி ஷேர்ஸில் 41.7% ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் கைவசம் இருக்கு. மார்ச் 2021 24
வந்து பார்க்கும்போது 10 மடங்கு அதிகரிச்சிருக்கு ஸ்மால் இன்வெஸ்டர்ஸுடைய எண்ணிக்கை. மார்ச் 2021 63,000 ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ், இப்போ 6,50,000. 2021 மார்ச்சில் ₹5 இருந்தது இந்த ஸ்டாக்குடைய ப்ரைஸ். அதுக்கப்புறம் மேலே போயிருக்கு. அப்போ ஸ்மால் இன்வெஸ்டர்ஸும் உள்ளே வந்திருக்கிறாங்க. எப்போ பிரச்சனை துவங்குது இந்த கம்பெனியில் அப்படின்னா மார்ச் 2022 முதல் முறையாக துவங்குது. செபி வந்து ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க, இன்வெஸ்டிகேஷன் நடத்தணும். கார்ப்பரேட் கவர்னன்ஸில் அதில் சரியாக நடத்தலை கம்பெனி. அது 2021க்கு முன்னாடி இருந்த 3 ஆண்டில் தான் இந்த கவனக்குறைவு இருந்திருக்கு. அதை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு செபி தீர்ப்பு வழங்கி அதை ஆர்டர் பாஸ் பண்ணியிருந்தாங்க. அதற்கு அப்புறம் தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இப்போ வந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கு பிரைட்கார்ன் குரூப். கிட்டத்தட்ட 6,50,000 ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் அதில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு CNBC TV 18 பதிவு வெளியிட்டிருக்கிறாங்க. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.